ஹாய் ஹலோ கைஸ், இப்போ நம்ம விளையாட போகிறது வந்து ரோப்ளாக்ஸ். இப்போ நம்ம ரோப்ளாக்ஸை தேடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரோப்ளாக்ஸ் மாற்றிட்டோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு பிக்கப்பில் வந்து ரோப்ளாக்ஸ் என்னண்டா கிராணி விளாடுவோன்றாரு. வாங்க, இது வர்றது போகிறது வந்து ஃபுல் வீடியோவாக தான் வரும், ஷார்ட்ஸாக வராது. அதுவும் லைவில் ஓடிட்டுருக்குது. லைவில் பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு ஷேர் பண்ணி விட்டு போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எங்கே காணா கிராணியே இங்கே தாண்டா இருக்குது. ஆமாம், கீழே இருக்குது. கிராணி தாண்டா இருக்குது. கிராணி 3 விளாடுவோம் ப்ராக்டிஸில் உங்களுக்கு விளாடுன்னு காமிக்க போகிறோம். கிராண்டு நம்ம ப்ராக்டிஸ்லேருந்து ஆரம்பித்து ஹார்டு எக்ஸ்ட்ரீம் வரை போவோம். DVOOCE டெவில். இங்கே பாருங்கள், வந்துருச்சு காய்ஸ். சென்ட்ரினா இல்லை, யாருமே இல்லை ப்ராக்டிஸில். இன்ட்ரோலாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ நம்ம பக்கத்தில் நிற்கிறது வந்து அஜ்வத் முஜாஹித். நான் வந்து வீடியோ எடுக்க கைசரு, இவங்க அண்டு கைசருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்னதெல்லாம் தேவைப்படும்? நம்ம கிராண்ட்பா எவனுமே கிடையாது. சந்தோஷமாக இருக்கலாம் அந்த ஊரில். அதுவும் காட்டு பகுதிக்குள்ளே இருக்குடா. இந்த வீடு காட்டு பகுதிக்குள்ளே கிடக்கு. தப்பிக்கணும். நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலாம்? டோர் எஸ்கேப் பண்ணுவான். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்றத்தையுமே காணும். சரி வாங்க, கீழே என்ன கிடக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கீழே இந்த இதுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பேன். இந்த பிபி கட்டினா என்ன? ஷூ சட்டாப். அதே கிராண்ட்பா இல்லை பிபி. ஃபியூஸ் கிடக்குதோ வேணது. இப்போ எலக்ட்ரிசிட்டி வேறு கொடுக்கணும். அதுக்காக கவலை நல்லாவே. சரி, ஃபியூஸை போய் நம்ம 3வது மாடியில் மாட்டிட்டு வரோம். 3வது மாடியில் மாட்டோம். ஃபியூஸை போய் மாட்டிக்கிட்டு இருப்போம். கட்டிக்கிட்டு வெப்பன் கீ கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். வெப்பன் கீ மட்டும்தான். அதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதுக்குள்ளே என்னத்தை கொடுத்துருக்காங்க பார்க்கணுமே. என்னத்தையுமே காணும். அதுக்குள்ளே எலும்பு கொண்டு இருக்குது. எலும்பு கூட இது திறக்கணும். புளியோ தர கைஸ். இதை வந்து இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நிச்சயமே இருக்காது, தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே வந்து பார்ப்பேன். அதான் உங்களுக்கு கிராணி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரெயினுக்கு தேவையான தேவைப்படாது. நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுமோ ட்ரெயினுக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்காது. ஆனால் நம்ம டோர் எஸ்கேப் பண்ணி ஏதாச்சும் வேறு எஸ்கேப் பண்ணும்போது ட்ரெயினுக்கு தேவையான பொருள் கிடைக்கிது. நாங்கள் அடுப்பாக இருக்கோம். இப்போ இன்றைக்கி இதுக்குள்ளேயே கிடைச்சா நல்லாவே இருக்கும். அது மேட்ச் பாக்ஸ். காக்கா அக்காட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். காக்கா அக்காட்ட ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாதான் போயிருக்கோம். அதுவும் நல்லது, எலக்ட்ரிசிட்டியோட வயர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லதாக இருக்கும். இப்போ வந்தாச்சு. ஃபியூஸ் இந்த இடத்துல மாட்டி விட்ருவோம். மாட்டியாச்சு. கேட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. மேலே காக்கா அக்காட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். போய் காக்காட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. காக்காட்ட எலக்ட்ரிசிட்டி மட்டும். ஐயோ, ஷட்கி இருக்குது, தேவைப்படுமே ஷட்கி. இப்போ நம்ம ஒரு இடத்துக்குள்ள தெரியும் காய்ஸ். கிண்ணி கொலி ஆள் நொண்டா அனுப்பிச்சிட்டாப்புல. வந்து டோருக்குள்ள இருக்குது. கிண்ணி இங்கே வந்து அடிச்சு போட்டுருந்தா. இங்கே பாருங்கள், நம்ம அந்த சென்ட்ரினாக்காவோட ரூம்பு. சென்ட்ரினா பொம்மை. இதுக்குள்ளே என்ன இருக்கும்? இதுக்குள்ளே ஒன்றுத்தையும் பார்த்தது இல்லைண்ணா ஐயோ விளாண்டதுலேருந்து. வாங்க வந்துருச்சாச்சு. இந்த கிச்சன் கூட இன்னும் ஜெக்கே பண்ணலை. நாங்கள் பார்த்தோம் கைஸ். நாங்கள் வந்து விளாண்டுட்டு இருக்கிறது வெளியே உட்காந்து விளாண்டுட்ருக்கோம். இந்த கேம் வெளியே உட்காந்து விளாண்டாதே நல்ல இயற்கையான சுவாசிக்க
இங்கே வேணுங்க மேலே 3ஆம் மாடி திரும்பி மேலே போய் ஆனுப்பா ஒன்று வச்சு மறந்துட்டேன், ஒன்று பார்க்க மறந்துட்டேன். ரூமுக்கு என்ன கிடக்கும் பார்ப்போமா? கக்கூஸ் பாத்ரூம் அதான் சொல்ல வந்தடா. அதான் சொல்ல நீ சொன்னீங்க. கிண்ணிக்கொழி ஏய் 3ஆம் மாடிக்கு போவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். சுற்றி தேடணும் 3ஆம் மாடிக்கு போய். இதே மொட்டை மாடி, மொட்டை மாடி, ஓடையில் இருக்கும் மொட்டை மாடி. இல்லை இடத்துல இருக்கா? இருக்கு. அது இது அப்படியே கல்லுடா, அது அப்படியே நின்று கல். காக்கா கொத்துமா? கொத்தாதுன்னு நினைக்கிறேன். கொத்தாது, பக்கத்தில் ஒன்றும் கொத்தாது. தொட்டான் எங்கள் கொத்தான். இதாக இருக்குது இந்த ஓட்டை நான் தேடிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். இந்த ரூமுக்கு போக வேண்டிய ஓட்டை இங்கே இருக்குது. போயிட்டோமே. எப்படா இந்த ரூமுக்கு வந்தோம்? ஐய் வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருந்தார். பேட்லாக் கீ கிடைச்சா நல்லாயிருக்கும் வாய்ஸ். பேட்லாக் கீ இது என்ன அது அடிக்கடி எல்லாத்தையும் பார்த்துட்டோமோ? இடத்துக்கு வேணுமோ பார்த்தோம். மேட்ச் பாக்ஸ் பார்த்தோம். சரி நம்ம இப்போ கீழே இன்னும் அண்டர் கிரவுண்டில் தேடிட்டோம். இப்போ இன்னும் இந்த ஒரு இடமே மட்டும் தேடிட்டோம்னா இது இல்லைன்னு இருக்கும். நம்மளுக்கு சீக்ரெட்டான பிளேஸ் ஏதாச்சும் கிடச்சா, வெப்பனுக்கு கிடச்சிச்சு. சீக்ரெட்டான பிளேஸ் ஏதாச்சும் கிடச்சா கமாண்டில் சொல்லுங்கள். இந்த கடைக்கு மரக்கட்டையை மட்டும் தேடிட்டோம்னா அதே மாதிரி முடிஞ்சிச்சு. மரக்கட்டை வந்து தீயரிக்க தேவை. காக்காட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் இருக்குது. காய்ஸ் இன்னும் நம்ம பேக் சைடு பார்க்கல தான் பார்த்துக்கலாம். காய்ஸ் கிளார் அடிக்குது காய்ஸ். நான் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. நல்லா தெரியுது. கண்ணாடி வைக்க போகுது எனக்கு தெரியல. நான் என்ன செய்ய? பக்கத்தில் சுப்ளி இருக்காப்புல, சுப்ளி மண்டாளி இருந்தா செமி காணா. கிச்சனில் ஏதாச்சும் கிடச்சா நல்லா இருக்கும். காய்ஸ் மரக்கட்டை கிடச்சிருச்சு. பனிக்கையும் கிடச்சிருச்சு, மரக்கட்டையும் கிடச்சிருச்சு. ப்ராக்டிஸ்லாம் நான் எத்தனை வாட்டி முடிச்சிட்டேன். எல்லாம் எஸ்கேப் பண்ணிட்டேன். ப்ராக்டிஸில் தான் டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ப்ராக்டிஸில் வீடியோவே போடல. அதே கிராணி வீடியோ போட்டதில்லை. எப்போ பார்த்தாலும் ரோப்ளாக்ஸே பார்த்துட்ருக்கோம். நான் கிராணி வச்சு விளாண்டுருக்கேன், ஆனால் செத்து போயிட்டேன். நம்மளுக்குலாம் பெரிய ஆளானதே கிராணி வந்தால் எக்ஸ்ட்ரீமாக என்னென்னமோ இந்த ரொம்ப நான் வாட்டுக்கு பிடிச்ச மாதிரி அலையிறேங்க. எப்படி திறந்து இருக்கணும். சாவி போட்டு திறந்துச்சா அதுக்குள்ளே இந்த நினச்சி பாருங்க. போய் போல் மார்க்கெட்டை எடுத்துரும். எங்கேடா செய்தா? கிச்சனில். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலையாடா? மேட்ச் பாக்ஸ் எடு. மேட்ச் பாக்ஸ்னால் இங்கே போய் எடுத்துக்கோண்டா. 2வது மாடலில் தான்டா இருக்குது. எலக்ட்ரிசிட்டி மட்டும் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. எலக்ட்ரிசிட்டி கொடுத்தோம்னா இது இந்த கப்போட திறந்து பார்க்கல. கால் கை அரிக்குது. எங்கும் இறந்தோனே இரகரம் ஏந்துகிறேன் அல்லோ. இந்த இடத்துக்குள்ள தெரிஞ்சு மேட்ச் பாக்ஸ் நேராக போய் இந்த கதவுக்குள்ளே போய் இங்கே வச்சுட்டு வந்துட்டோம். எங்கும் இறந்தோனே இதயம் அல்ல. ரைஸ் மேட்ச் பாக்ஸ் எடுத்துட்டோம். போய் 10 கிலோ மட்டும்தான் ஒரு வேலை வச்சுட்டு டக்குன்னு குடுக்குடுன்னு ஓடி ஆகணும்லாம் தெரிஞ்சு பார்க்க வந்து உட்காந்துக்கும்.
ஓடி அவன் பற்றிட்டு இருக்கு. பத்தி எரியுது, கொளுத்தி எரியுது, கொளுத்தி. காக்கா எரியிற சந்தோஷத்தில் நம்ம பார்ப்போம். பற்றி விட்டாரு. செட்டுக்கு கிடச்சிருச்சு. குடிக்க வேண்டியதான் ஒரு வேலை. கரெக்டாக குடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக குடிச்சிட்டோம்னா நல்லது. கரெக்டாக கரெக்டாக. சரி, நம்ம போய் ஷெட்டை திறப்போம். ஷெட்டுக்குள்ளே கூட ஃபயர் வச்சு வைப்பாங்க. அது நம்மளுக்கு எரியாது, எவனுக்கு தெரியும். இது வேற நின்றுக்கிட்டே இருக்கு. வந்து ஒரு ஷெட்டு பக்கத்தில் டெடி கிடக்கு. டெடி சென்ட்ரின் ஏதாச்சும் தருமே. எலக்ட்ரிசிட்டி சவுண்டாக பேசுங்கிற. ஏன்டா சென்ட்ரின் பிளேட் லாக்கி கொடுக்கும். இல்லைனா பேட் லாக்கி கொடுக்கும். அது பூட்டுடா. பூட்டா? அங்கே ஒரு கீ கிடந்துச்சு, நான் பார்த்தேன். இதாக கிடக்கு. அது இந்த இது கூட பூட்டுடா. பூட்டு இது ஷெட்டோட கீ. சரி, நம்ம 3ஆம் மாடிக்கு போவோம். சென்ட்ரிலா ரூம் போவோம். அங்கே சென்ட்ரினா ரூமுக்கு வேற கப்பச்சீனா வளரினா கப்புச்சீனான்றாங்க. கத்தி சொல்கிறாங்க. வளரினா கப்பச்சீனா. சுவனமாக போங்க. இல்லை சுவனையா? நம்ம 2ஆம் மாடிக்கா எந்த மாடிக்கு போக வேண்டியது? 3ஆம் மாடி. நம்மளுக்கு எந்த மாடிக்கு கரெக்டாக கடைசி மாடிக்கு போய் அங்கேருந்து ஏறி போச்சு. ஆட்டை முடிப்பேன். ரொம்ப நேரம் ஆகும் வயசு சம்மந்தம். இங்கே ஏறணும். வந்து காக்கா வந்துடுச்சு சொன்னா. காக்கா நாச்சிருக்கு திரும்பியும். காக்கா பொருளை எடுத்துட்டாலே கீழே ஒரு ப்ராடிகிட்ட மாட்டி கொடுக்குறேன். ஊருக்கு போயிருந்ததுனால சந்தோஷமாக இருக்கேன். நம்ம இதிலே குச்சி பக்கத்தில் குச்சி எழுங்கணும். இதிலே இறந்து போயிடும். அங்கே இறங்க ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிட்டோம்ல. யார் பண்ணுறா? யார் பண்ணுறா? சென்ட்ரினா இருக்கு பைத்தியம். கட்டுப்புற இன்னும் கொடுத்துரு. எனக்கு தெரியும் இந்த பேட் லாக்கி இல்லைனா சேஃப்டி கீ மட்டும்தான்டா கொடுக்கும். சரி, எதுவுமே கொடுக்காதுடா. டாபரு அதேன் சென்ட்ரினா டாபருதேன். கிராணி கால்க்கு கலவை சவுடு. கிராணிக்கு காது கேட்கும். கிராணி காது கேட்கும். கண்ணுச்சு அது கிளடி கேட்கு கிளடி. காது கேட்காது, கண்ணு தெரியும். இன்னைக்கு நல்லா பார்த்தோமா? இல்லை பார்த்துட்டோம். நம்மளுக்கு எது பார்க்க திரும்பி க்ரோவாரை போய் எடுக்கணும். வெப்பன் எடுத்து உள்ள கிணறுக்கு காய்ஸ் இது வெயிட் வைக்கணும். போய் இதையும் தூக்கிட்டு வரும். இதுக்குள்ளே ஒரு பேய் வரும்ல. இதுக்குள்ளெல்லாம் எந்த இதுக்கு அது இது கிராணி ஒன்றுடா. அது புக்கு போட்டா கிராணி 3ல் வரும். புக்கு வச்சா அது வந்து இது டேங்கர் எஸ்கேப் இதெல்லாம் இருக்கும். அந்த இதா அதை சொல்கிறியாடா? செயின் போட்டு ஒரு கீழே பறந்தே வரும். அது கிராணி 3 இல்லைடா. கிராணி 3 தான். அது வந்து இது அது டேங்கர் எஸ்கேப்லாம் இருக்கும் அதில். ஆனால் அதுக்கு இது வேணும். அதெல்லாம் பிசியில் விளாட்றது. பிசியில் நம்ம விளாட்றது ஃபோனில் வேற கல்லை வச்சு அடிக்கலாம்ல. கல்லை போய் பறக்கணும். மேலே கிரவுண்ட் ஃப்ளோர் போவோம். இப்போ வாங்க கைஸ். கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் இப்போ நம்ம போக தேவையில்லை. வெளியே வந்தாச்சு கைஸ். ஆமாக்கா, கிரவுண்ட் ஃப்ளோர் கடைசியில் எஜ்ஜிக்கிட்டு ஒரு கல் கிடக்கு. நம்ம விழுந்துடாமல் பார்த்து எடுக்கணும். கடை எடுத்துட்டோம். ஒரு கல் எடுத்தாச்சு. அங்கே அடுத்த கல் எடுப்போம். அங்கே ஒரு 2 கல், அங்கே ஒரு கல் இருக்கு மின்னுது. அங்கே இதையும் எடுத்துக்கலாம். யாரம்மா கைஸ்? இதுக்குள்ளேக்கு நம்ம மின்னிட்டே இருந்துச்சு. இதுக்குள்ளேக்கு இருக்கா இன்னும் தடையினது. எங்கேயோ பட்டன் இருக்கா? ஏதாச்சும் ஒரு பட்டன் இங்கே வந்து அங்கே ஏதாச்சும் ஒரு பட்டன் கல் ஒரு வைக்கிறதுக்கு காணாம். நம்மளுக்கு தேவை இருக்கு கல்.
காய்ஸ் மொத்தம் 4 கல் இருக்கணும், 3 கல் எடுத்துருக்கோம். 3 கல் தான் எடுக்க முடியும், 4 கல் எடுக்கும். என் கீழே ஏதோ கடந்துச்சுடா. பூட்டை அது கைஸ் வீட்டில் வந்தாச்சு. பைசரமாக வரப்படுது. நான் வரமாட்டேன், திட்ட மாட்டாடே எங்கள் அம்மா. ஏன் பாருங்க வந்துட்டோம். இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்தோம்? ஒரு சர்ப்ரைஸ். ஒரு மங்கு சட்டியை உடைக்க. மங்கு சட்டி இல்லைடா, மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். சொல்லு. மஞ்சள். மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். தான் மங்கு சட்டி கைஸ். கரெக்டாக அடைஞ்சிருச்சு கைஸ். அடுத்தது இன்னொரு சட்டி எங்கேயோ இருக்குமே. அண்டா அந்த இருக்கு கைஸ், அந்த இருக்கு பாருங்க கைஸ். ஷூட். கரெக்டாக விழுந்துச்சு. கீழே ரோபோட் இருக்குமா, அது போட்டு தள்ளுடா. கீழே அந்த ரோபோட்டில் நம்ம இப்போதைக்கு போட்டு தள்ள மாட்டோம். அப்புறம் கீழே ஒரு கிளாஸ் இருக்கும்ல. பேசன்றா ரோபோட் எதுக்கு? நம்ம ட்ரெயின் எஸ்கேப்பாக பண்ண போகிறோம். இல்லை ரோபோட்ஸ்க்கு தான் பண்ண போகிறோம். இவன் கிராஸ் எல்லாத்துக்கும் கிராஸ் கேள்வியாக கேட்குறியடா. வாங்க கீழே இப்போ போகலாம். நம்ம அந்த வீட்டில் கிளாஸை போட்டு போய் உடைக்கணும். இன்னும் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு காய்ஸ். ஷூட் பண்ணணும் மறந்து. கீழே குஞ்சு போடா. தெரியும்டா. எவ்வளோ உனக்கு மட்டும்தான் தெரியுமா எல்லாமே? எனக்கு என்ன தெரியும்? தேவைப்படாது. க்ளோபர் அந்த இருக்குது. க்ளோபர்லாம் தினமும் கொடுத்துறாங்கடா. அது எப்பயுமே இருக்கும்டா. சரி ட்ரெயின் கீ மாதிரி மழை போய் அங்கே வேணாம். கோகனட்டுக்குள்ளேக்கு ட்ரெயின் கீ இல்லைனா ட்ரெயின் காயின் இல்லைனா வேறு ஏதாச்சும் தான் இருக்குது. கடைசியாக வந்து பார்த்தா சேஃப் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். சேஃப் கீக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க தெரியல. பேசாம இருங்கடா. காயின் இதுக்குள்ளே இருக்குது. காலா காயின் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த கோகனட்டுக்குள்ளே வேறு ஏதாச்சும் இருக்கும். சேஃப்டி கிடச்சா நல்லாயிருக்கும் அந்த கோகனட்டுக்குள்ளே. கசப்பட்ட கஜமானி துமினி முனி நுமணி தகசப்பட்டு பத்தமானி. கோகனட்டை எடுத்தா விட்டா இதை கேணியோட வீடு கோவிலா ரொம்ப பெரிய வீடு வச்சிருக்கு. வச்சுலாவா? பைக் சைஸ் போடலாம்ல. உங்கள் அப்பா சொல்கிறா அப்புறமா சொல்கிறேன்டா. ஒழுங்கா கத்தி சொல்லுவேன். சொல்லுவியா? அப்புறமாட்டி சொல்கிறேன். என்ன சொல்ல அப்புறமாட்டி சொல்கிறேன். சேஃப்கி சேஃப்கி கிடச்சிருச்சு. ஆனால் அந்த கோகோனட் தான் பாவம். இதுக்கு இறையாயிடுச்சுப்பா. கோகோனட்டு ஒரு தம்பி இன்னொருத்தவன் இறையாயிட்டான் ஒருத்தவனுக்கு. அவன் பேர் தான் குரோக்கோடைல். இங்கே தான்டா போகணும். எனக்கே குழப்புதுடா. ஆமாம் கிளாஸ் கிராண்ட்பா ரொம்ப பெரிய வீடு கட்டி வச்சுருக்காங்க. கிராணி கிராண்ட்பா வீடு இல்லை, கிராணி கிராண்ட்பா சென்ட்ரினாவுக்காண்டி கட்டி கொடுத்த வீடு. எஸ் எலக்ட்ரிசிட்டி கிடச்சிருச்சு. எலக்ட்ரிக் டேபிள் கிடச்சிருச்சு. அப்புறம் இன்னும் ஒன்று இருக்குது. அது ஒன்று அந்த ரவுண்டு மாதிரி இருக்கும்ல வீல் ஹேண்டில், அது அது இருந்துச்சுனாலே எஸ்கேப் பண்ணிட்டு நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். போட் எஸ்கேப் இருக்காடா இதில்? இது வந்து சற்று கிரானைட் உள்ளது இருக்குது. போட் எஸ்கேப்பா? ஆயிடுச்சு. எங்கே போகிறேன்னா ஏய் வெளியே போயிட்டு இருக்கோம் கைஸ். இப்போ வந்தாச்சு. வெற்றிக்கிழமாக வந்தார்கள். ஆன் பண்ணி விட்டோம். ஏய் பாட்டி இது என்ன வர மாட்டேங்குது. இதை இப்போ ஆன் பண்ணிவிட்டோம்னா அந்த சவுண்டு
என்னதுடா? அவ்வளோதான், லிஃப்ட்டும் ஒர்க் ஆகும், எல்லாமே இருக்கான். அங்கே லிஃப்ட்டில் ஏறிப்போமா? டின் 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 டின்னு செகண்ட் ஃப்ளோர். நான் போக முடியுது. ஏய் லிஃப்ட்டு என்ன? ஏய் டாக்கு செகண்ட் ஃப்ளோரில் நம்ம போகிறோம். அப்போ எந்த ஃப்ளோருக்கு போகணும்னா எனக்கு தான் செண்டீரா ரூமுக்கு கொண்டு போய் செண்டீரா செண்டீரா ரூமுக்கு தான் ஏன்னா இனிமேல் நம்ம செண்டீரா ரூமுக்கு வந்தும் போகலாம், வராமையும் போகலாம். கீழே இறங்கி ரூப் பண்ணமா செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். ஸ்டாப் கைஸ், அவங்களே கொடுக்குள்ள நம்ம குடிச்சிடும் கைஸ். என்ன போக மாட்டேங்கிறான் கைஸ் கைஸ் என்ன கைஸ் பண்ணுங்க நம்மள கைஸ் லிஃப்ட் வேற இங்கே போக மாட்டேங்குது. நமக்குல இதில் இப்போ நீ கூப்பிடுவ. நம்ம இப்போ போய் ஆகணும். செகண்ட் ஃப்ளோர் எப்படி எதுவும் போயாகணும். எனக்கு இதே எனக்கு தரல. மேலே பேச்சுடாது. போட்டோம். மொத்தம் 3 மணிக்கு தூக்கிட்டாங்க இந்த கிளவியான். அதுவும் சென்ட்ரினா உட்காந்து கட்டியிருக்கான். பேத்தியோ நோத்தியோ நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. போகிறோமா கிரவுண்ட் ஃப்ளோர். டே அந்த மங்குமா இருந்துச்சு, அதுக்குள்ளே என்ன பார்த்தியா? மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோமா? அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு பார்த்தியா? எதுக்குள்ள? அந்த மங்குக்குள்ளே. அந்த இதுக்குள்ளேயா போகிறோம். அந்த நேரத்தில் ஏறும். இந்த இடத்துக்குள்ள தானே எங்கே வரும்டா எனக்கே தெரியல. இந்த இருக்கு இதுதான் காணி உள்ள. சரி நம்ம இப்போ போய் இதை எடுத்துகிட்டு வந்து மரக்கட்டையை மரக்கட்டை முன்னாடி இருக்கா? எல்லாம் வெளியே இருக்குல்ல. மேலே பொண்டாடி 3ஆம் மாடி போய் வச்சு மரக்கட்டை நீ அடிச்சு போட்டுருவேன். அவெல்லாம் பார்க்க மாட்டேன். மரக்கட்டை வச்சுச்சு கைஸ். வாங்க. மரக்கட்டை இல்லை ப்ளக்கு. அது என்னது? பிளாங்கா ப்ளக்கா? பிளாங்க். எவன்டாவே ஹெல்ப்புறேன். எங்கே இருக்கும் கைஸ்? நம்மளுக்கால முடியல. எஸ்கேப் பண்ண சென்டிரா ரூம் வந்தாச்சு கைஸ். வாங்க. சென்டிரா ரூம்லேருந்து குதிச்சு போவோம் கைஸ். இந்த விழுந்திருக்கிற கப்பாச்சி இந்த விழுந்திருக்கு. குதிச்சு திரும்பி ஏறி போகணுமாடா? இதுக்கு மேலே தெரியாமல் இந்த லிஃப்ட் வந்துட்டு இன்னொரு லிஃப்ட் இருக்குது, அதில் வந்துருக்கலாம். நம்மளுக்கு இது மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். தேவையான பொருள் அது கிடச்சிருச்சுடா. அவ்வளோதான் கைஸ், நம்ம தப்பிக்க போகிறோம். கட்டிச்சிட்டோம்னா இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஃபியூஸ்லாம் நான் எடுத்து பல நாள்கள் ஆகிவிட்டது ப்ரோ. ஃபியூஸ் தான் ஃபஸ்ட்டு கிடச்சிது. அதுதான் கைஸ், அதுதான் கைஸ் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். அதுதான் ஆயிடுச்சு. இதை போய் மாட்டிட்டு திரும்பி விட்டு மேலே போய் இந்த இது கேட்டை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே 3 நாள் எனக்கு வேலை இருக்குது பாரு. இது வேற குஞ்சுக்கிட்டே இருக்கு. தோணுச்சா? தெரியும்டா. என்னது குஞ்சுக்கிட்டே இருக்கு கைஸ்? பாருங்க கைஸ், பேட் வாய்ஸ் தான் பேசுகிறேன். பேட் வாய்ஸ் பேசக்கூடாது தம்பி. என்னப்பா சொல்கிற கைஸ்? கைஸ் வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் அமுக்க வேடா. அமுக்கிட்டோமா? மேலே இருக்கா கீழே இருக்கா? அது தெரியல. மேலே இருக்கு லசு போகிறோம் வருது கைஸ். மேலே அப்படி நம்ம இங்கே நின்றுக்கோம். எப்படிடா உண்மையாவா?
பண்ணுறான் ஜப்ப போடு பை கைஸ் பாதித்தடா கைஸ் 1/2 மணி நேரமாக இருக்கும். கைஸ் எத்தனை செகண்ட் ஆகும் பாருங்க தாடு ஃப்ளோர் கொண்டுட்டோம் கைஸ். நம்ம இப்போ தாடு ஃப்ளோரே வர தேவையில்ல. ஏய் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். கைஸ் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி லிஃப்ட் கொடுத்தோம்னா அந்த கிராணி கன்ஃபார்ம் கட்டியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ். கைஸ் தூப்பா கரைக்குதுடா கைஸ். இதாங்க கைஸ் சினிமாமா இருக்காங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம் கைஸ் அதுவும் சண்டை போட்டு திங்கிறாங்க. சண்டை போட்டு திங்கிறது நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான்டா. இந்தா தெரியுதாங்க. ஏய் இங்கே திறந்துருச்சு கதவு. டேய் திறந்துருச்சு கதவு பார்த்துக்கோங்க. ஆப்போஸ் நான் வாங்கவே இல்லை. கேமரா நான் காமிக்குது. கைஸ் நீங்கள் இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. ஏய் இன்டர்வியூ ஆப்போஸ் வாங்கடா. ஆப்போஸ் வாங்க நிக்கல் குண்டல். வாப்பண்ணா ஏன்னா நிக்கல் குண்டல் போட்டு ஒரு பையன் செத்து போயிட்டான். ஆப்போஸ் வாங்கிடு. ஆமாம் என் மிஸ் சொன்னாங்க ஆப்போஸ் வாங்கிடு. ஆப்போஸ் எங்கள் அம்மா இருக்காங்க வாங்கிட்டாங்க. கைஸ் லே கூப்பிடுவோம் கைஸ். சட்னியாக்கி வாங்க. இந்த சட்னியாக மேலே இருந்த சட்டியாக யாரும் போடாதீங்க கைஸ். ஏன்னா ஒருத்தவன் முதுகில் குத்தி செத்து போயிட்டாங்க ஒருத்தவன். எல்லாம் போடுவாங்கடா. அதனால ஜாயும் போடாதீங்க. ஜாய் போட்டா எஸ்கேப் பண்ண எஸ்கேப் ஆகுடா. அங்கே இருக்கேன் கைஸ். தாங்க கைஸ் வெளியே கைஸ். இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு 3, 2, 1 எஸ்கேப் ஆகலாமா? டே இந்த சைக்கிளில் போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இல்லை கைஸ் போய் கைஸ் ஆக்சிடென்ட்னா எப்படிடா கை வீடியோ போடுவேன். கை கால் உடஞ்சி அழுதுகிட்டே வீட்டுக்கு போட்டு விட்டுருக்கோம். பாருங்க நம்ம கட்டன் திறந்து விட்டாச்சு. கேமரா வைக்கங்க. கேமரா பாய் பாய். கிராணி கிளம்பி வீட்டுக்கு விட்டு வெளியே போயாச்சு. டயன் இப்போ ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுவோமா? அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா ஷேர் பண்ணி கமெண்டில் ஃபயரை தெடிக்க விடுங்க. மொத்தமாக 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுக்கா.